ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா அஃபீஷியல். நீங்கள் வீடியோ என்னெல்லாம் பார்க்க போங்க கேட்டிங்கன்னா, அதே தான் அந்த 10 ஸ்டார் ரோட் டு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் போட்டு நம்ம ஒரு வீக்லி புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட பார்ட் 3யோட வீடியோ தான் இது. மாதிரி 10 பார்ட் வரும். 10 பார்ட்டி மறக்காமல் பார்த்துட்டு சகுனமே சரியில்லை. ஓகே, இந்த மாதிரி 10 பார்ட்டியும் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு வியூஸ் கிடைச்ச மாதிரி நமக்கு இருக்கும். இது ஒரு ஜேர்னியாக தொடங்குகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவு பேசி முடிக்காமலே எத்தனைனாக்கா நல்லாவே இருக்க மாட்டாங்க ஆப்போசிட்டில். ஏன்னா இப்படி வரானுங்க ஆப்போசிட்டில் குச்சி ஏங்க இவங்கள அடிக்கணுங்க, எமௌண்ட்டு போட்டாங்க, இவங்கள அடிக்கணுங்க. இந்த மேட்ச் நம்ம ஜெயித்தோம்னா ஸ்டிக் ஆல்ரெடி தொடர்ந்து ஏகே 2 பாட்டு போட்டிருப்போம், காலையிலையும் மதியானமும் அப்படி தான் நினைக்கிறேன். நான் அந்த 2வது வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுதான் நம்மளோட 3வது வீடியோ, மெண்டல் மாதிரி பேசியிருப்பேன். எல்லா கடைசியிலையும் நான் ஏன் அவ்வளோதான் அப்படிங்கிறேன்னா, சொல்கிறதுக்கு டைம் இல்லைங்க. வீடியோவே 7 நிமிஷம் தான். அதனால் M4A1 நல்ல ஒரு அடி வாங்கிட்டு போகிறாங்க. மூக்க கடுது அவங்கள அடிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி மிட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சில் ஆடுறதே இல்லை. இந்த மாதிரி லாங் ரேஞ்சு தான். சிஎஸ்லேயே லாங் ரேஞ்சு ஆடி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் வீட்டு மேலே உட்காந்து விளாட்றது. ஏன்னா கிட்டேருந்து விளாண்டானே அடிச்சு போடுவாங்க நம்மள. அவன் கால் தெரியுது, ஒன்றும் நடக்கலை. ஓகே, ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஏடபிள்யூஎம் வச்சு விளாட்றாங்க. அவன்கிட்ட எனக்கு ஏடபிள்யூஎம் பிடிங்கி நம்ம ஒரு மிரட்டி விடுவோம் அவனை. குச்சி ஐயோ 300 போதே. சரிக்கு இங்கே தான் இருக்கான். ஓகே, நாங்கள் ஏமே பாருங்க இன்னும் இந்த அடிக்கிறான். நான் வந்தேன். ஓகே, முடிச்சு விடுங்க. சூப்பர். நம்ம பார்த்தீங்களா டப்புன்னு முடிச்சிட்டாங்க. நம்ம தான் பாட்டு மாதிரி விளாண்டுருக்க மாட்டுக்கு. பாட்டு மாதிரி தான் விளாடும். ஓகே, இப்போ என்னோடய ஒன் டாப் திறமை ஸ்கில்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க காட்டுறேன் உங்களுக்கு ஒன் டாப் ஸ்கில்ஸை. ஓகே, முக்கியமாக தாம்சன்ஸ் எடுத்துக்கணும். என் ஒன் டாப் எப்படி ஒரு ஒன் டாப்பு நீங்கள் பார்த்து கற்றுக்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒன் டாப்பு நீங்கள் வாழ்க்கையிலே என்ன தமிழ்நாட்டிலேயே ஏன் வேர்ல்டு லெவலில் நான் தான் ஒன் டாப்னா. சரிக்கு இப்போ அடிப்பானுங்களே போகுது, நடுவில் அடிக்கலையாட்டுக்கு. சரி ரைட்டு, குடுக்குன்னு ஓடுவோம். கொடுக்கணும் இங்கே குப்பை தட்டி உட்காந்துக்குவோம். அங்கிட்டெல்லாம் புள்ளி கட்டுது. ஒரு டவுன் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ எவனும் இல்லைங்க. விறுவிறுன்னு மேலே ஏறி யார் காலி. ஓகே, விறுவிறுன்னு ஏறி இங்கே ஒரு கிரிமினல் போனால் அவனை அடிக்கிறதுக்கு நம்மளால் முடியலையாடா. ஓகே, ஒரு டவுன். நம்மள்ட்ட ஒரு சவுண்ட், அவங்கள்ட்ட ஒரு டவுன். ஓகே, விடுன்னு ஏன் தப்பு தான் ஆக்சுவலி. ஓகே, இங்கே ஒரு டவுன் வச்சிட்டேன். ஒன்று நடக்கலைங்க. வெறுப்புங்க. ஒரு டவுன்லாம் வச்சேன். ஐயோ, டிமிட்ரி போட்டிருந்தா பரவாயில்ல. உள்ளே போய் அடி பயங்கரமாக வாங்குவீங்களே. ஓகே, முடிச்சிட்டாங்க. எமௌண்ட்லாம் போடுவானுங்களே. சரி ரைட்டு, இருங்க மேட்சை முடிக்கணும். ஓகே, இந்த இடமா. ஓகே, நம்ம ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச கன்னே ஒன் ஆஃப் த கன் வந்து எக்ஸமைட். ஏன் எக்ஸமைட் வந்து நான் சூஸ் பண்ணேன்னா, இப்போ எடுக்கல M4A1 தான் எடுத்திருக்கேன். சரி, எக்ஸமைட் தான் எடுத்துருக்கேன்னா கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு எக்ஸமைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸமைட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி பெஸ்ட்டு கன்னு. ஷார்ட் ரேஞ்சும் சரி, லாங் ரேஞ்சும் சரி, மிட் ரேஞ்சும் சரி, 3 ரேஞ்சும். லாங் ரேஞ்ச் அவ்வளோக்கா அடிக்காது. ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு வெறியாக பர்ஃபார்மன்ஸ் தரனா அது எக்ஸமைட்டர் தான் நான் சொல்லுவேன். எக்ஸமைட், கிங்ஃபிஷர் அதை நான் கன்சிடர் பண்ணுறது அது மட்டும்தான். வேறு எந்த கண்ணுமே இல்லை. இப்போ ஒரு மிரட்டி வரேன் பாருங்க. கேம்பில் எல்லோரும் இந்த எல்சிஎஃப் மேலே இருக்காங்க. அங்கே அடி இங்கே எவனோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு டவுனா வெறுன்னு வந்தான். 5 மினிட் ஆகிதாலே மேலே ஏறிட்டேன். இருங்க டேமேஜ் ஆகிட்டு வருவானுங்க. ஓகே, அடுத்து ஒரு அடி 1 2. ஓகே, இருங்க வேண்டாம். ஒரு அடி, ஒரு டவுனு, 2 டவுனு. பார்த்தீங்கன்னா இல்லையா, இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கன்னாக மட்டும் இதுதான். ஓகே, இருங்க அளவுக்கு ஒருத்தன் ஓடிக்கிட்டே கிடக்கானே நின்றா. ஓகே, 9 16. இங்கிட்டு வரான். மோக்கோ காட்டுது, அது தெரியாமல் பையன் ஓடிட்டு இருக்கான். ஓகே, பக்காவான ஹெட் ஷாட்டோட மேட்ச் முடிச்சாச்சு. 87ஓட பக்கா 2v2. ஐயோ கடுப்பாக இருக்குடா. 2v2லாம் ஏன்டா கொண்டு வரீங்க. ஸோ ஓகே, நம்ம ஒரு திறமையை காட்ட காய்ஸ் ஏடபிள்யூ வாங்கி கொடுங்க காய்ஸ். நான் உங்களுக்கு திறமையை காட்டுறேன். நம்ம காட்டாங்களே அவங்க காட்டுன்னு காட்டுறாங்க டீமேட். ஓகே, நம்மளோட கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பேன். யாரும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த மாதிரி தெரில. மறக்காமல் கொடுத்துட்டிங்கன்னா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அவனுங்க காணா. என்னடா ஒரு பாயில காணா. இல்லை இவனா வாங்கடா. அங்கே ஒரு மஞ்சள் கொல்லி நல்லா தெரியுது. ஐய, நான் வந்து இப்படி திரும்பப்போ அவன் எந்திரிக்கிறான். ஓகே, இருங்க இங்கே வந்து ட்ராப்பை ஃபில் பண்ணிட்டான். ஒன்றில் அடிப்போமா. தலையிலே ஒன்று வெறி காட்டாச்சு. இப்போ அருமை உள்ளே ஒருத்தன் வரான். இவன் அடிப்போமா. அவன்கிட்ட ஒன்றும் உள்ள அவன் மக்கட்டையும் ஒன்றும் நடக்கலை. நெக்ஸ்ட் ஐயோ பிரெயினை டவுன் பண்ணிட்டாங்க. 150 ஓசிக்கில். ஏன்டா இல்லை. ஓகே, அடிக்கிறாங்களே.
இங்கே ஒன்று அங்கே ஒன்று வர முடியாத லெவலில் நம்ம மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லையே, நான் போகவே முடிச்சிடுவாங்க மேட்ச்சு. ட்ராப் வந்து மொத்தமாக வலிச்சுட்டு போயிட்டாங்க. வேறு போயிட இந்த இடத்துல நம்ம டபுள் ஏடபிள்யூ எடுத்து ஆடுவோமா? முடிய போகுது ரவுண்டே, எடுத்து ஆடுவோம், தப்பு இல்லை. இதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இந்த மேட்ச்சில். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய கல்ற மாதிரி எடுத்து சுற்றுன்னு சுற்றுவார் இவர். ஐயோ இங்கே சுற்றி எந்த பயனும் இல்லை ரிங்குக்குள்ளே. அங்கே போய் ஆட்டத்தில் ஆடலாம் தான் எல்லாம் நடக்கும். சரி ஓகே, இங்கே ஒன்றும் வரல. சரி இங்கே தான் வரல, அங்கிட்டு போயிட்டானுங்களா? சரிட்டு அங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டையும் ஒன்றும் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சுற்றிட்டு வந்தால் அங்கிட்டு போகிறானுங்க, அங்கிட்டு வந்தால் இங்கிட்டு போகிறானுங்க, கடுப்புடா டே. சரி ஓகே, இங்கே ஒன்றும் இல்லையா? அங்கே போயிட்டானுங்க. ஐயோ ஏன்டா இருக்கீங்க? சரி ரைட்டு, அங்கிட்ட சுற்றிட்டு போவோம். சுற்றிட்டு போகிறே ஒரு பொழப்பாக இருக்குது இந்த இடத்துல. இருக்குன்னு ஒரு 150 கொடுத்து பேனல் யூஸர் மாதிரி விளாட்றேன் பாருங்க. இப்போ கேளுங்க, அருணை வந்து ஹீல் பண்ணிடலாம். ஐயோ எல்லாருமே சுற்றுட்டான், இல்லையே நான் மட்டும் தானே இருக்கேன். என்னையும் முடிச்சிட்டான் போவேன். வெறுப்புடா டே ஆண்டா டே. ஸ்பைடியா அவன் பேர் என்னன்னு தெரில. சரி ரைட்டுங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஹேக்கர் கேம் பிளே காட்ட போகிறேன். ஹேக்கர்னால் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 செகண்டில் ஹேக்கர் வந்து முழிச்சிக்க போகிறான். தூங்கிட்டு இருந்த ஹேக்கர் எழுப்பி விட்டாங்க இவங்க ஆப்போசிட்டில். எல்லோரும் இந்த மாதிரி மேட்ச்சில் வந்து டபுள் வெக்டர் மாதிரி எடுப்பாங்க. நான் ஒரு ஹேக்கர்னால அவங்களே மிரண்டு போகிற லெவலில் ஒரு அடி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வாட்டி. அவங்களே யாராமே அப்படின்னு நினைக்க போகிறான். சாக போகிறேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு பிளேயர். ஓகே, இங்கே மஞ்சக்கொல்லி இருக்குது, போடு 150 பக்கா. அங்கே ஒருத்தன் 150 போடு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒருத்தன் 150 போடு. அவங்க டவுன் ஆகிருக்கணும். ஹேக்கர் கேம் பிளே பார்த்தீங்களா இல்லையா? அது ஸ்பீட்லாம் இல்லைங்க, ஹேண்ட் ஸ்பீட் அப்படி அந்த மாதிரி கேம் பிளே காட்டியிருக்கேன். என்னடா டேய் நான் டவுன் பண்ணடா, ஒரு கில் தான்டா வந்திருக்கு. ஹீரோ அடிச்சிட்டாங்கடோ. போடு, ஒரு டவுன் பண்ணிட்டானுங்களா? அருமைடா. இவன் வந்தால் வாங்காமல் போயிட்டான். வால் போடலாம் ஒன்று. ஐயோ அடிக்கிறானே. ஏங்க நாங்கள் டவுன்லாம் பண்ணேங்க, அனுப்ப இருந்தாங்க. சரி ஓகே, இங்கே ஒரு கேம் பிளே காட்டலாம் ஒன்று. யூச்சி கண்டு கடையும் தூக்கி எறிகிறானுங்க, உயிராக வாங்குறானுங்க. வேறு வந்துட்டானே. ஓகே, அருமை சூப்பரியா. ஒரு 150 ஒரு சிக்கில் பரவாயில்லைங்க. ஓகே, இந்த மேட்ச் தான் நம்ம உயிரோடு வந்திருக்கோம். போய் அடிக்க போகுது. ஓகே, நம்ம தான் எத்தனை கில்லு 7 கில்லா? 7 கில்லு. சரி ரைட்டு, 5 கிலோ. சரி ரைட்டு கைஸ், அடுத்த பாட்டோட சந்திக்கிறேன். பாய், டாடா சி.